ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் வெப்கோ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி ஒரு பர்ஃபெக்டா ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றது. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதில் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதை பத்தி நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையிங் ஒர்க் ஷாப் இந்த வீக் சண்டே வந்து செப்டம்பர் மந்த் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. வாங்க நம்ம இப்போ வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம இன்ட்ராடேல ஒரு என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னா, பட் மொதல் விஷயம் ரெண்டு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயங்கள். பட் ஆப்ஷன் பையிங் அப்படின்னு வரும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஹெவியா இருக்கணும். அப்பதான் ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன ட்ரெண்ட்ல ஜேர்னல் ஆகுதோ கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மட்லயே அது டிராவல் ஆக போறது இல்லை. ஒரு சிக்ஸாக் மெத்தட்லலாம் டிராவல் ஆகும். அது அப் சைட்ல மூவ் ஆனாலும் சரி, டவுன் சைட்ல மூவ் ஆனாலும் சரி. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்னு வரும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்றதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா நமக்கு பெஸ்டா யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்விங் டைவர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல டிராவல் ஆகும்போது ஒரு லோ கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லோவை கட் பண்ணி கீழே போகும். ஸோ இந்த ஹை தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல டிராவல் ஆகுது அப்படின்னா ஒரு லோல இருந்து ஒரு ஹை போகும். திரும்ப ஒரு லோ கொடுத்து மறுபடி அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து நமக்கு உடைக்கும். ஸோ நம்ம அந்த லோ பாயிண்ட் தான் நமக்கு வந்து என்னன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு மெத்தட்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், அதுல எக்ஸிட் எப்படி நம்ம வந்து நம்ம டைரக்ஷனல் பண்ணலாம் அப்படிங்கிறத சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது வந்து நிஃப்டி தான் எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டியில் நமக்கு வந்து இந்த ஸ்விங் டைவர்ட் மெத்தடில் வந்து நமக்கு என்னென்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் டைவர்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டில் இருந்து போயிட்டு திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கொடுக்கறது. இந்த இடம் தான் வந்து நமக்கு ஸ்விங் டைவர்ட்னு வந்து நம்ம சொல்லுவோம். பட் அங்கேருந்து அடுத்து ஒரு லோ ஃபார்ம், அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லோ ஃபார்ம் தான் நமக்கு டார்கெட் பாயிண்ட். இப்போ கிட்டத்தட்ட பாருங்க இந்த இடத்துல, அதாவது 9:36 இந்த டைம்ல நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விங் டைவர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து நல்ல ஒரு இறக்கமும் இதில் வந்திருக்கு. இப்போ இதே இது நம்ம அந்த புட் சார்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு சேம் 9:36க்கு ஒரு ஸ்விங் டைவர்ட் ஆகுது. அங்கேருந்து திரும்ப என்ன இருக்குன்னா மேலே நல்லா ஏறி இருக்கு. இப்போ இதே ஒரு கால் சைடுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 12:27க்கு பாருங்க என்ன இருக்குன்னா ஒரு ஸ்விங் டைவர்ட் வந்து இந்த இடத்துல நடக்குது 12:27க்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கால் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பாருங்கள் 12:27க்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்விங் டைவர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எங்கன்னா இதுக்கு நம்ம கீழே தான் நம்ம வைக்க போகிறோம். அது ஒரு மினிமைஸ் ஸ்டாப் லாஸாக தான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு 3-4 கேண்டில் ஃபார்ம் ஆகி போகும்போது நீங்கள் இந்த 3வது கேண்டில்லையோ இல்லைனா 2வது கேண்டில்லையோ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹெவியாக கீழே வைக்க வேண்டிய வரும். இதில் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ராங்காக கால்குலேஷன் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு அதில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து லாஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறத விட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி தான் லாஸ் பண்ணுறது அதிகம்.
ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங் டைவர்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு ரிவர்சல் ஆகும்போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா அந்த ட்ரேட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சரி, இந்த ஸ்விங்கை வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்போ இண்டிகேட்டர்ஸை நம்பாதவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது 3 minutes டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ½ டைம் ஃப்ரேமில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது 3 minutesல எடுக்கலாம். பட் இதுக்கு மேலே ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமோ இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேமோ இல்லைனா 1 day சார்ட்டோ தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம எடுத்தாகணும். கிட்டத்தட்ட ½ சார்ட் இல்லைனா 1 hour சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக டான்சைன் சேனல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஸோ இது எனக்கு வந்து இது ஒரு டான்சைன் சேனலில் ஒரு மாடிஃபிகேஷன் தான். இப்போ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இது கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை கூட வந்து நீங்கள் டான்சைன் சேனல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே தவிர இது பை செல் சிக்னல் கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்போ நம்ம ஒரு பாட்டம் ரிவர்சல் நடக்கணும் இல்லைனா டாப்பில் ரிவர்சல் நடக்கணும். இந்த 2 விஷயமும் நடந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறது தப்பு இல்லை. அந்த ட்ரேட் வந்து 90% வந்து நமக்கு ஃபேவராக முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.